70 போமாப்ல உயிர் பாறை எவ்வளோ காக்கா எடுத்தீங்க? 700 எடுத்தோம். ஒரு பாறை 700 ரூபாயா? 1000 1000 10 20 50 1050 ரூபா 1050 1050 ரூபா கேளுங்க. 350 ரூபா 60 70 80 80 உயிர் தலைஞ்சிரா கேளுங்க. 170 ரூபா 180 90 200 200 எம்எஸ் 50 ரூபா 50 ராஜ் அந்த 100 ரூபா. நண்பர்களே, நான ஸ்பாக் இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்குடா அப்படிங்கிற ஒரு மீன் ஏலச்சந்தை. ஆல்ரெடி நிறைய வாட்டி இந்த இடத்துல வீடியோ நம்ம போட்டிருந்தாலும் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து மீன் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். இங்கே பொதுவாக மற்ற இடங்களை விட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நிறைய வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். இன்றைக்கி முத்துக்குடா மீன் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி மீன்கள்லாம் வருது, எவ்வளோ ரேட்டில் வைக்கிறாங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த முத்துக்குடா மீனவ கிராமம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதியான கடல். அதனால் இந்த பகுதியில் உள்ள மீன்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்ல நல்ல மீன்கள்லாம் வரும். கடலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா அந்த மீன் ஏலச்சந்தை. மற்ற ஊரில் மாதிரி கடை வச்சு விற்க மாட்டாங்க. பிடிச்சிட்டு அப்படியே வண்டிலேருந்து போட்லேருந்து பிடிச்சிட்டு வர்றதை ஏலம் விடுவாங்க. வியாபாரிகள் வந்து வாங்குறாங்க. ஆரம்பம் ஒரு வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ க்ரௌட் இல்லை. இப்போ வந்து நிறைய மக்கள் அந்த யூடியூப்பில் அதெல்லாம் போட்டனால நிறைய பேருக்கு தெரிஞ்சு வெளியூர்கள்லேருந்து நிறைய வர்றாங்க. முன்னாடி வியாபாரிகள் மட்டும் வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி சுற்றி உள்ள ஊர்லேருந்து கிராமங்களில் நிறைய மக்கள் வந்து இங்கே வாங்க வராங்க. ₹500 ₹550 ₹600 ₹650 ₹700 கேட்குது. ₹800 ₹800 10 20 50 60 900 900 ரூபா பிரகாஷ். என்ன இருக்கு? அது என்ன ஜான் இருக்கு? ₹1000 10 20 50 1050 ரூபா 1050 1050 ரூபா 1050 கேளுங்க. ₹1000 ரூபா ராஜு வாங்க. நண்டு வாங்குறோம் வாங்க. நல்ல நண்டாக இருக்குது. அண்ணே பாருங்கண்ணே, கேளுங்க. ₹800 850 860 870 870 880 900 910 950 1000 ரூபா 1050 1060 1070 1100 110 120 130 140 1200 இல்லைங்க. 1200 ரூபா. கிட்டத்தட்ட 3 கிலோ நண்டு இருக்குங்க அதில். 570 நீ கேட்குறீங்களா? 570 மணி என்ன 550 போடுங்க அண்ணன் மணி எனக்கு 20 ரூபாயா? 20 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு அந்த அம்மா பேரம் பேசிட்டு கூடவா 20 ரூபா? ஆமாம் 20 ரூபா. நண்டு இப்போ நல்ல 750 ரூபா 750 800 ரூபா 800 850 ரூபா 850 850 ரூபா. 250 ரூபா. 3 கிலோ நண்டு இருக்கணும். நெருப்பு மாதிரி மீன். 800 ரூபா 850 ரூபா 850 ராஜ் ஆத்திக்கிட்டாரு. வாங்கலாம்னு நினச்சேன். அருமையான செங்கனி நகர 300 ரூபா 310 ரூபா 320 அப்புறம் 70 ரூபா 80 ரூபா 380 ரூபா. கொஞ்சம் கடிச்ச மீன்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சீப்பாக கொடுத்துட்டாப்புல. நல்லா பிடிக்கும். செங்கனி கிளம்பினே செங்கனி 500 ரூபா 550 ரூபா 550 500 ரூபா பிடிங்க. டக்குன்னு முடிஞ்சவங்க கேட்கறதுக்கு முன்னாடி 300 ரூபா முரல் பாருங்க. செம முரல். 500 ரூபா 550 50 90 600 ரூபா 60 50 60 70 ரூபா பிடிங்க. கேளுங்க. 350 60 70 80 80 ரூபா 380 90 90 ரூபா 390 390 ரூபா 390 கேளுங்க. 350 ரூபா 350 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. இறால் உள்ள பச்சை இறால் சாண்டையில் இருக்குமா? நல்லா செங்கனி ஊடகம் நகர 3 மீன் கிடக்கு. கேளுங்க. 300 300 முடிச்சு 10 முடிச்சு 20 முடிச்சு 30 முடிச்சு 50 முடிச்சு 60 முடிச்சு 70 முடிச்சு 80 முடிச்சு 90 400 400 ரூபா 400 என்ன சாமி ஐயா 400 உயிர் தலைஞ்சிரா. கேளுங்க. 170 180 90 200 200 எம்எஸ் 300 முடிச்சு 10 முடிச்சு 20 முடிச்சு 50 முடிச்சு 60 முடிச்சு 70 முடிச்சு 80 முடிச்சு 90 400 ரூபா சின்ன தம்பி 400 ரூபா நண்டு. கேளுங்க. 400 400 410 20 50 450 பேசுங்க. அருள்ராஜ் 450
கேளுங்க 300 முடிச்சு 10 முடிச்சு 20 முடிச்சு 50 முடிச்சு 50 முடிச்சு 60 முடிச்சு 70 முடிச்சு 80 முடிச்சு 90 400 பேசுங்க. கேளுங்க 550 560 70 80 90 600 610 20 50 துறை. கேளுங்க 50 30 ரூபா பேக்கரி 30 மிச்சர் கொண்டு வந்திருக்காமல. இல்ல சீத்தையெல்லாம் இருக்காங்க. கேளுங்க 750 750 760 770 ரூபா 770 800 என்ன ஏன் உங்களுக்கு நன்றி 2 கிலோக்கு மேல இருக்கு 800 உங்களுக்கு பத்தலையா? நன்றி அந்த 2 கட்டுக்கு இதுக்கு போய் போட மாட்டேங்க. என்னோட பேர் சொன்னேன் தெரிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்கறதா தப்பு பண்ணிடுறது. நம்ம பக்கத்து ஒரு கோபாலப்பட்டினம் காக்கா பெரிய பாறை எடுத்திருக்காப்புல. உயிர் பாறை எவ்வளோ காக்கா எடுத்திய? 700 ரூபாய்க்கு எடுத்தோம். ஒரு பாறை 700 கிலோ 700. கிலோ 700. எத்தனை கிலோ இருக்கு? 1 300 1 100 ஒவ்வொரு பாறையும். எப்படி இருக்கும்? பல பல கண்ணாடி மாதிரி மின்னது பாறை மஞ்சள் பாறை. இந்த பாறை இங்கே டேபிளில் வைங்க, சும்மா காட்டுவோம். விலை கேட்டுறாம டேபிளில் வச்சோன்னே பாருங்க. இங்கே மீன் வாங்குறது என்னென்னு கேட்டால் இந்த ஃப்ரெஷ் தான். எப்படி இருக்குது பாருங்கள், சிவப்பு கலரில் செவல் துடிக்க மீன் இங்கே தான் வாங்கலாம். அண்ணன் தான் டெய்லி வர்றாப்புலையே. அண்ணன் தான் டெய்லி வர்றாங்க. என்ன நல்ல மீன் கிட்ட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 700 10 20 30 40 50 விக்கி எங்கே வருது? சீலா மீன் 700 ரூபா 710 50 ரூபா அந்தபடி. எங்கதான் வாங்க வாணி வாங்கியாச்சா? சரி 750 ரூபா 750 ரூபா அப்படி 100 ரூபா 100 ரூபா 100 யாரு? விளையாடு கடையில் 700 ரூபா. ஃப்ரெஷ் கனவா இப்போ கனவுல 800 ரூபா. சரியா என்ன கம்பெனி போச்சா? கேளுங்க 70 ரூபா 80 தேராஜ். கேளுங்க 300 ரூபா கேளுங்க 250 ரூபா 250 ரூபா வாங்க பேக்கரி. இன்னைக்கு பேக்கரியில் இருந்துச்சுன்னா கேளுங்க 50 ரூபா 50 பேக்கரி மட்டுமா 50 துடிக்க நண்டு 500 ரூபா நம்மகிட்ட கிழக்கு மீன் இப்போ கிழக்கு 900 ரூபா. இல்லை அது 1.5 கிலோ இருக்கு. 1.5 கிலோ தான் வாங்குறதுக்கு முன்னாடி போச்சு. 600 ரூபா 600 பண்ணிடுறேன். பண்ணிடுறேன்னா சரியான கிழக்குங்க, கண்ணாடி மாதிரி மின்னது பாருங்க. ஊட வேணுமா? வாலி வந்துருக்கு 300 ரூபா 300 ஊரம் அந்த 100 ரூபா புரிய மாட்டேன். மொத்தம் போட்டு கம்மி சரி 200 ரூபாய்க்கு கம்பல் கட்டி போடு. 150 ரூபா 120 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்களா? அது ஒருத்தல 100 ரூபாய்க்கு ஒருத்தல பாரு, எந்த மீனும் வராது. முத்துக்குடா ஏலச்சந்தையில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க 20 ரூபா 100 ரூபா இந்த மாதிரிலாம் மீன்கள் கிடைக்கும். நம்ம ஏலம் வாங்க போகும்போது ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக வாங்கணும்னு சொன்னால் நல்ல கம்மியான விலைக்கு மீன்களை வாங்கலாம். அவசரப்பட்டு ஏலத்தில் நம்ம விலையை கூட சொல்லி சில நேரங்களில் விலை கூட கொடுத்து வாங்கக்கூடிய நிகழ்வும் நடக்கும். அதனால் இந்த மாதிரி ஏல சந்தைகளுக்கு போகும்போது கவனமாக கேர்ஃபுல்லாக வாங்கணும்னு சொன்னால் ரொம்பவே சீப்பாக நல்ல முறையில் அழகான மீன் வாங்கலாம். நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்குடா அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்தில் மீன் ஏலம் வருவதை காட்டியிருப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான வியாபாரிகள் வந்துட்டாங்க. அதனால் ஆரம்பத்தில் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி ரேட்டு வந்து இப்போ வாங்க முடியல, போட்டி கூடனால விலைகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வியாபாரிகள்லாம் போன பிறகு அந்த கறிக்குன்னு வீட்டுக்குன்னு வாங்குற டயத்தில் நம்ம வாங்கினோம்னா கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம். மற்ற நேரத்தில் கம்பேர் பண்ணும்போது வெளியூரோட கம்பேர் பண்ண போகும்போது சீப்பாக இருந்தாலும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கம்மியான விலை வாங்கின அளவுக்கு வாங்க முடியல. அந்தளவுக்கு ஹெவி காம்படிஷனாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முத்துக்குடா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான மீன், அழகான மீன் கிடைக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் முத்துக்குடாவில் வந்து மீன் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.